வெல்கம் டு மை சேனல். சப்பாத்திக்கு ஏற்ற பன்னீர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? 4 தக்காளி, 4 வெங்காயம், பச்சை மிளகா எடுத்து வச்சுக்கோங்க. அதோட 10 பாதாம் பருப்பு சுடு தண்ணியில் போட்டு தோல் உரித்து வச்சுக்கோங்க. கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்குவோம். நல்லா வெங்காயம் கண்ணாடி பதத்தில் வதங்கட்டும். அப்புறம் பாதாம் பருப்பு இல்லைன்னா ஒரு 10 முந்திரி கூட போட்டுக்கலாம், அதனால பிரச்சனை இல்லை. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதோட ஒரு 2 பல் பூண்டு, ஒரு 2 பல் இஞ்சி போட்டு சேர்த்துக்கலாம். நறுக்குன தக்காளியும் சேர்த்துக்குவோம். தக்காளியும் ரொம்ப வதங்க தேவையில்லை, ஏன்னா இதை நம்ம பேஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். லைட்டாக வதங்கினா போதும். அப்புறம் எடுத்து வச்சுருக்க பாதாம், தோல் உரித்து வச்சுருக்க பாதாமையும் அதோட சேர்த்துக்குவோம். அப்புறம் 1 ஸ்பூன் கசகசா இருந்தால் அதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இவ்வளோதான். நல்லா ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்து நல்லா பேஸ்ட்டு பண்ணி வச்சுக்குவோம். அப்புறம் கடாய் அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு பட்டை போட்டு அரைச்சி வச்சுருக்கத தூக்கி ஊற்றிடுவோம். ஒரு கொதி வரட்டும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா இருந்தால் அது 1 டேபிள் ஸ்பூனு ஆட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் வேணாம். இது செட்டுன்னா ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். சிம்பிளான ரெசிபி தான். என்ன நம்ம தக்காளி சட்னி அரைக்கிற மாதிரி இருக்குது பார்க்கையில். அவ்வளோதான். நான் ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன் பன்னீர். அதையும் நல்லா சேர்த்து மூடி ஒரு 2 நிமிஷம் வந்துடட்டும். அவ்வளோதான். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.